வணக்கம் தீபிகா. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தின் முன்பு அக்கட்சி நிர்வாகிகளுக்கும் பவுன்சர்களுக்கும் வாக்குவாதம் ஈடுபட்டு வருகிறது. அதாவது இன்று தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டமானது காலை சுமார் 10 மணி அளவு தொடங்கியது. அக்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் அக்கட்சியில் உள்ள மாவட்ட மாநில முக்கிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ள அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் விஜய் வந்த பிறகு அதன் பின்பு யாரையும் அனுமதிக்காமல் இருந்ததால் அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு நிறுத்தப்பட்டதால் அந்த பவுன்சர்களுக்கும் அந்த அடையாள அட்டை வைத்த நிர்வாகிகளுக்கும் வெகு நேரமாக, அதாவது கடந்த 1 மணி நேரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் பொறுமை பொறுக்காமல் அந்த கூட்டத்தில் இந்த மகளிர்கள் அந்த பவுன்சர்களை தள்ளிவிட்டு இந்த அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தால் ஒரு பரபரப்பான சூழல் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே நுழைவதற்கு முயன்றதால் அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கட்டத்தில் அவர் அலுவலகத்தை நோக்கி ஓடி வந்துள்ளனர். தற்போது இந்த அலுவலகம் வாசல் முன்பே நின்று கொண்டிருக்கின்றனர். அலுவலகம் வாசல் மூடியிருப்பதால் அந்த கதவை திறக்கவும் கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியே வர வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பி வருகின்றனர். இந்த கூட்டத்திற்கு வெளியே கதவுக்கு முன்பே நின்று ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். பவுன்சர்களும் அவரை வெளியே அனுப்ப சொல்லி முயன்று வருகின்றனர். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் போகாமல் அங்கேயே நின்று தொடர்ந்து அந்த வாசலின் முன்பே கதவை திறக்க வேண்டும், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியே வர வேண்டும் என கோஷம் எழுப்பி வருகின்றனர். சென்னை ஆஃபீஸ் தான் சார் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.